வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் விக்ரமாதித்யன் கதைகள் தான் கேட்க போகிறோம். விக்ரமாதித்ய மகாராஜாவோட சிங்காதனம் போஜராஜனின் கைகளில் கிடைக்குது. போஜராஜன் அந்த அரியவையில் உட்கார்ந்து ஆட்சி புரியணும்னு சொல்லிட்டு மக்களும் போஜராஜனும் அமைச்சர்களும் ஒரு சேர விருப்பப்படுறாங்க. அதனால எல்லா சடங்குகளும் பூஜைகளும் செய்யப்பட்டு சிங்காதானம் அரண்மனைக்கு வருது. அரண்மனையிலையும் ஒரு நல்ல நாள் பார்த்து நிறைய சடங்குகள் வேத மந்திரங்கள் ஓத போஜராஜன் அந்த அரியவையில உட்கார்ந்து ஆட்சி புரிய ரெடி ஆகுறாரு. ராஜ அலங்காரத்தோட நம்ம போஜராஜன் அந்த அரியணை பக்கத்துல போய் நிக்கிறாரு. நின்னு அந்த ஒரு தேவதைகள் கிட்ட கேட்கிறாரு, அந்த தங்க பதுமைகள் கிட்ட கேட்கிறாரு, நான் உங்க அரசர் உட்கார்ந்து ஆட்சி புரிஞ்ச சிங்காதானத்துல ஏறி அமர்ந்து ஆட்சி புரிய போறேன்னு சொல்றாரு. உடனே அந்த 32 பதுமைகளும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. போஜராஜனுக்கு அது அரசவை மக்கள் கூட்டம், நிறைய வேத மந்திரங்கள் ஓதுற முனிவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த 32 பதுமைகளும் கேலியா சிரிக்கிறத பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுது மனசு. போஜராஜன் தன்னோட வலது காலை எடுத்து அந்த முதல் படிக்கட்டுல வைக்க போறாரு. அவர் அதை பின்வாங்கிட்டு உங்க சிரிப்புக்கான காரணம் என்ன பதுமைகளே? நான் தான் போஜராஜன். நான் யார் என்பது இந்த மக்களுக்கு தெரியும், இந்த மண்ணுக்கு தெரியும் பதுமைகளே அப்படின்னு சொல்றார். உடனே அந்த பதுமை சொல்லுது, உனக்கு இந்த அரண்மனையில் வாழ உரிமை உள்ளது, இந்த மக்களை ஆட்சி புரிய உரிமை உள்ளது. ஆனால் எங்கள் மன்னன் விக்ரமாதித்யனின் சிங்காதனத்தில் ஏற உனக்கு என்ன உரிமையும் தகுதியும் உள்ளது? நீங்களே கூறுங்கள் அப்படின்னு அந்த முதல் படிக்கட்டுல இருக்க முதல் பதுமை கேக்குது. உடனே நம்ம போஜராஜன் சொல்றாரு, தகுதினா நான் என்ன மாதிரி ஆட்சி புரியறதுக்கு இந்த உலகத்திலே மன்னர்கள் கிடையாது. மாயாபுரி மக்களை கேட்டு பாருங்க, நான் யாருன்னு தெரியும். நான் குடைவல்லல்னு நிறைய பேர்கிட்ட புகழாரம் வாங்கின ஒரு அரசன்னு சொல்றார். உடனே அந்த முதல் படிக்கட்டுல இருக்க அந்த தங்க பதுமை இன்னும் பலமா சிரிக்க ஆரம்பிக்குது. சிரிச்சிட்டு, ஏ ராஜா கேளுங்கள், இந்த ஒரு வார்த்தையே உனக்கு தகாதென்பதை எடுத்து காட்டுகிறது. என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அவற்றை நீ உன் வாயாலேயே கூறுகிறாய். எவன் ஒருவன் தான் செய்தவற்றையும் மற்றவர்களுடைய தவறுகளையும் பேசுகிறானோ அவன் இழிவான மனிதன்தானே. நல்ல குணம் படைத்தவன் இவ்விதம் பேச மாட்டான். மற்றவர்களின் தவறுகளை அவை தன்னிடம் உள்ள நற்குணங்களை போல் நினைத்து எடுத்து சொல்பவன் இவ்வுலகில் இழிவானவனே. தன்னுடைய குணங்களையும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளையும் நல்ல குணம் வாய்ந்த ஒருவன் ஒருபோதும் சொல்ல மாட்டான். வயது, செல்வம், வீட்டு சுவரில் உள்ள பிளவு, சக்தி, மருந்து, பெண்களுடன் சகவாசம், கொடை, கௌரவம், இழிவு ஆகிய இந்த 9ஐயும் ஒருபோதும் வெளியிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அரசன்தானே, உனக்கு தெரியாதா? ஆகவே ஒருவன் தன்னுடைய குணங்களை பற்றி பேசக்கூடாது. அவ்விதமே மற்றவர்களிடம் உள்ள குறைகளை பற்றியும் பேசக்கூடாது. ஆனால் நீயோ மற்றவர்களை இழிவுபடுத்தி என்னை போல் அரசன் உலகில் இல்லை என்றார். எங்களின் விக்ரமாதித்தனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அரசே? அவரின் கால்விரல் நிழல்களில் கூட எந்த அரசனும் நிற்க முடியாது. அந்த அளவு உயர்ந்த புனித உன்னதமான அரசர் அவர். தன்னை பற்றி ஒரு நாளும் வெளியே கூறாத மகான் அவர் என்றது முதல் பதுமை. இதெல்லாம் கேட்டதும் போஜராஜனுக்கு என்ன பண்ணிட்டாரு, போஜராஜனுக்கு ரொம்ப ஆவலாயிடுச்சு. விக்ரமாதித்தன்னா யாரு, அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு. விக்ரமாதித்தன்றது ஒரு அரசர்னு தெரியும், ஒரு சக்தி வாய்ந்தாரு, மாயாஜாலங்கள்லாம் நிறைய தெரிஞ்சவர்னு தெரியும். 2000 ஆண்டுகளா அவங்க தம்பி பட்டியோட சேர்ந்து ஆட்சி புரிஞ்சாருன்னு தெரியும். இத அந்த பதுமைகள் வாயிலிருந்து அவரோட முழு கதையும் கேட்கணும்னு போஜராஜன் ஆசைப்பட்டாரு. உடனே போஜராஜன் கேட்டாரு, சரி சொல்லு, உங்க மகாராஜாவோட பெருமையையும் அவர் யாருன்னு உங்க வாயாலேயே நான் கேட்க விரும்புறேன்னு போஜராஜன் சொன்னார். மக்கள் அனைவரும் அவங்க இருந்த இடத்திலேயே அமைதியா உட்கார்ந்துக்கிட்டாங்க. எல்லோருக்கும் விக்ரமாதித்யனை பத்தி கேட்க ஆவல் அதிகமா போச்சு. சொல்கிறேன் கேளுங்கள். எங்கள் விக்ரமாதித்ய மகாராஜா கன்னியாபுரம் என்ற ஊரில் சந்திரவர்ணன் என்பவருக்கு பிறந்தவர். வல்வரிஷி விக்ரமாதித்யன் பட்டி பத்ருஹரி
இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்க. வல்வ ரிஷி, விக்ரமாதித்யன், பட்டி, பத்ருஹரி இவங்க எல்லாருமே 4 தனித்தனி மனைவிகளுக்கு பிறந்தவங்க. பெரிய சகோதரன் வல்வ ரிஷி துறவரம் போயிட்டாரு. இது எல்லாமே அவங்க அப்பாவோட கட்டளை. விக்ரமாதித்யனும் பட்டியும் கன்னியாபுரத்தோட அமைச்சர்களா இருந்தாங்க. பத்ருஹரி அரசனா ஆகணும்னு சந்திரவர்ணன், அதாவது விக்ரமாதித்யனோட அப்பா, மிகவும் ஆசைப்பட்டாரு. அவரோட விருப்பத்துக்கு இணங்க மற்ற 3 சகோதரர்களும் வழிவிட்டு பத்ருஹரிக்கு அரியவை அளிக்கப்பட்டது. பத்ருஹரி பூலோகத்துல இருக்க தேவலோகம் மாதிரி கன்னியாபுரத்தை ஆட்சி புரிஞ்சு வந்தாரு. பத்ருஹரி எப்பவும் சிறப்பான அரசரா இருந்தாரு. அவர் சொல், செய்கை, நேர்மை, அறம், தர்மம்னு கன்னியாபுரம் முழுவதும் பரவி இருந்தது. ஆனா பத்ருஹரிக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. அதுதான் அனங்கசேனையின் மீது வைத்திருந்த அன்பு. பத்ருஹரியோட மனைவி அனங்கசேனை. அனங்கசேனையும் பத்ருஹரியும் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமாவும் இனிமையாவும் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வாரிசு பாக்கியம் கிடையாது. சந்திரவர்ணனோட கட்டளைக்கு இணங்க அவங்க வாரிசுகள் பெத்துக்கல. ஏதாவது ஒரு தேவலோக ரிஷியோட அருளால உங்களுக்கு வாரிசு உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிட்டார். அதனால எல்லா தேவலோக ரிஷியையும் வர வச்சு அவங்களுக்கான உபசரணைய செஞ்சு அனுப்புறது பத்ருஹரிக்கு வழக்கமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு ரிஷி ஒரு நாள் பத்ருஹரிய பார்க்க வந்தாரு. அந்த ரிஷி பத்ருஹரிக்கு ஒரு மாம்பழத்தை பரிசா கொடுத்தாரு. இந்த மாம்பழத்தை ஒரு ஆண் சாப்பிட்டா அவன் என்னைக்குமே அழியாத ஒரு வாலிபத்தோட நீண்ட நாள், அதாவது இறப்பே இல்லாத ஒரு வரத்தை பெறுவான். ஆனா இந்த பழத்தை ஒரு பெண் சாப்பிட்டா அவள் ஒரு சக்தி வாய்ந்த மகனை பெற்றிருப்பா. வலிமையும் அறிவும் வீரமும் அறமும் நிறைந்த மகனை அவ வயிற்றில் சுமப்பான்னு சொல்லி ஒரு மாம்பழத்தை அந்த ரிஷி பத்ருஹரிக்கு பரிசா கொடுத்துட்டு போனார். பத்ருஹரிக்கு அனங்கசேனைனா உயிர். அனங்கசேனையை தவிர அவரோட எண்ணத்துல வேற எதுவுமே இருக்காது. அனங்கசேனை என்ன சொன்னாலும் பத்ருஹரி அப்படியே கேட்பாரு. அது மட்டும் இல்ல, அனங்கசேனை மேல உயிரையும் வச்சிருந்தாரு பத்ருஹரி. இந்த விஷயம் தெரிஞ்சதும் கேள்விப்பட்டதும் அனங்கசேனை அந்த புறத்துல தயாரா இருந்தாங்க. பத்ருஹரியும் அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு மனசு நிறைய சந்தோஷமா அனங்கசேனைய பார்க்க போறாரு. அப்போ அனங்கசேனை, அரசே, இந்த பழம் இந்த வரத்துக்காக தானே நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க. இத அர்த்த ராத்திரியில சாப்பிட்றதுல எனக்கு விருப்பமே கிடையாது. பொழுது விடியட்டும், சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு நான் ஒரு பூஜை பண்ணிட்டு இந்த பழத்தை சாப்பிட்றேன்னு அனங்கசேனை அந்த பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டா. பத்ருஹரியும் தூங்க போயிட்டாரு. அப்போ அனங்கசேனை தன்னுடைய முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவளோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சா. அனங்கசேனைக்கு பத்ருஹரிய கொஞ்சம் கூட பிடிக்காது. விருப்பத்தோட அனங்கசேனை வாழல. பத்ருஹரி முன்னாடி ஒரு நல்ல மனைவியா இத்தனை நாள் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தா அனங்கசேனை. அனங்கசேனைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டு பத்ருஹரிக்கு ஒரு வாரிசை கொடுக்கணும்ன்றதுல விருப்பமே இல்லை. அதனால அவ என்ன பண்ணா, தனக்கு விருப்பமான தன் அரண்மனையில வேலை செய்யற ஒருத்தருக்கு அந்த பழத்தை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா. இந்த பழத்தை நான் சாப்பிட்றத விட அவன் சாப்பிட்டாதான் சரியா இருக்கும்னு அனங்கசேனை என்ன பண்ண, அர்த்த ராத்திரியில அவனோட நண்பனை பார்க்க போனான். அனங்கசேனையோட நண்பனும் அனங்கசேனைக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அவன் யாருன்னா, அந்த அரண்மனை குதிரைகளை பார்த்துட்டு இருக்க குதிரை பண்ணை தலைவன் தான். அவன் கிட்ட போய் அனங்கசேனை அந்த பழத்தை கொடுத்து, இதை நீ சாப்பிட்டா நீண்ட காலம் உயிரோட இருப்ப. இதை நான் சாப்பிட்டு பத்ருஹரிக்கு வாரிசு கொடுக்க நான் தயாரா இல்லை அப்படின்றதையும் அவன் நண்பனிடம் சொன்னான். இதை கேட்டதும் அந்த குதிரையிலாட தலைவனுக்கு ஒன்றும் புரியல. சரி, அனங்கசேனை மனசை கஷ்டப்படுத்த வேண்டான்னு அதை வாங்கிட்டு அனங்கசேனையை அனுப்பி வச்சுட்டான். ஆனா அந்த பழத்தை அவனுக்கு சாப்பிட விருப்பம் இல்லை. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா. அந்த மனைவிக்கு இந்த பழத்தை கொடுத்தா ஒரு அழகான மகன் நமக்கு பிறப்பான்னு
அங்கேயே வேலை செய்யற தன்னோட மனைவிக்கு அந்த மாம்பழத்தை பரிசா கொடுத்தான். அந்த மனைவியும் நம்ம காலையில எடுத்துட்டு போய் வீட்டு பூஜை ரூம்ல வச்சு நல்லா பூஜை பண்ணிட்டு சுத்தமா எல்லா சடங்குகளையும் முடிச்ச அப்புறம் இந்த பழத்தை சாப்பிடலாம்னு சொல்லி அந்த மாம்பழத்தை சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து போனான். அந்த நேரத்துல அனங்கசேனை காலையில கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும்ன்ற விஷயத்த பத்ருஹரிக்கு சொன்னதுனால பத்ருஹரி அமைச்சரை கூப்பிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லிட்டு தான் தூங்கி இருப்பார். அதனால அந்த தோழி பெண், அதாவது அந்த குதிரை லாட தலைவனோட மனைவிய அமைச்சர் அழைச்சி நாளைக்கு அரசியான அனங்கசேனை கோயிலுக்கு போறதுனால நீ மற்ற ஏற்பாடுகளை செய்ய அரசிக்காகன்னு சொல்லிடுவாரு. அந்த பழத்தை ஒரு புடவைகளுக்கு அடியில வச்சுட்டு அந்த பெண் வேலை செய்ய போயிடுவாங்க. இப்படியே அந்த பழம் இரவு முழுக்க புடவைகளுக்கு அடியே இருக்கும். காலையில பத்ருஹரி எழுந்துப்பார். பத்ருஹரி எழுந்து விடியற் காலை, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து உடற்பயிற்சி செய்யறது பத்ருஹரிக்கு வழக்கம். பத்ருஹரி நடந்து வரும்பொழுது அந்த பெண், அதாவது இந்த குதிரை இல்லாத தலைவனோட மனைவி என்ன பண்ணுவாங்க, அந்த சேலைகளோட அந்த பழத்தையும் எடுத்துக்கிட்டு நடந்து போவாங்க. அப்போ விதிவசமா அந்த சேலைகள் நழுவி கீழே விழ அந்த பழமும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அந்த முனிவரோட மாம்பழம் மற்ற மாம்பழங்கள் போல இருக்காது. ரொம்ப ஒளிமிக்கதாகவும் பார்க்கவே தங்க வண்ணத்துல இருக்கும். இத பார்த்ததும் பத்ருஹரி கண்டுபிடிச்சிருவாரு, இது கண்டிப்பா முனிவர் தந்த மாம்பழம் தான். அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிப்பாரு பத்ருஹரி, இது யாரு உனக்கு கொடுத்தா? இன்னைக்கு இந்த மாம்பழத்தை அரசி சாப்பிடணும், விசேஷ பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இதை எடுத்துக்கிட்டு எங்க போறேன்னு கேட்க, இல்லை அரசே, இதை என்னோட கணவர் எனக்காக கொடுத்தாரு அப்படின்னு அந்த பெண் சொல்லுவா. அரசருக்கு ஒரே குழப்பமா இருக்கும். உடனே ஆட்களை அனுப்பி முனிவரை வர வைப்பாரு அரசர். முனிவரும் அங்கு வருவாரு. உடனே பத்ருஹரி முனிவருக்கு வணக்கம் சொல்லிட்டு, முனிவரே, உங்ககிட்ட நிறைய மாம்பழங்கள் இருக்கும் போல, எத்தனை மாம்பழங்கள் இருந்தாலும் என்னிடமே தந்து விடுங்கள். என் மனைவிகளுக்கு அதை கொடுத்து என்னுடைய வாரிசுகளை நான் உருவாக்கி கொள்கிறேன்னு சொல்லுவாரு பத்ருஹரி. இதை கேட்டதும் முனிவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. பத்ருஹரி, நான் தேவலோகத்துல தவம் இருந்தப்போ ஒரு அப்சரஸ், அதாவது தேவலோகத்து அழகி, அவளை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துற சூழ்நிலை உண்டாச்சு. நான் என் தவத்தையும் விட்டுட்டு அந்த பெண்ணை காப்பாத்த போனதுனால அந்த அப்சரஸ் என்னை வாழ்த்தி கொடுத்த பழம் அது. ஒரு பழத்தை தவிர என்கிட்ட வேறு எந்த பழமும் கிடையாது. இங்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீ சரியா விசாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே பத்ருஹரி அந்த பெண் சொன்ன மாதிரி குதிரையிலாட சேவகனை அந்த அரசவைக்கு அழைக்கிறாரு. குதிரையிலாட சேவகனும் அங்க வராரு. அங்க வந்து நின்னதும் அரசர் கையில மாம்பழம். அரசர் பார்வையில கோபம். அவருக்கு ஓரளவு விஷயம் விளங்கிடுது. நம்ம பொய் ஏதாவது சொன்னோம்னா கண்டிப்பா நமக்கு மரண தண்டனை தான் விதிக்கப்படும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, அரசே, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்க பட்டத்து மகாராணியோட நண்பன், இதுதான் உண்மை அப்படின்னு உண்மையை போட்டு அரசவையில உடைச்சிடுறாரு. பத்ருஹரி அங்கேயே உடஞ்சி போயிடுறாரு. உடனே பத்ருஹரி அனங்கசேனைய வர சொல்றாரு. ஏன்னா அனங்கசேனை மேல அளவில்லாத அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர் பத்ருஹரி. அனங்கசேனை அங்க வராங்க. அங்கு வரும்போது கையில மாம்பழம், அந்த குதிரையிலாட சேவகன், அரண்மனை சேவகன் அங்கேயே இருக்காரு. இந்த சூழ்நிலை அரண்மனை அமைச்சர்கள் எல்லாம் அனங்கசேனையை பார்க்குற பார்வை, இதை வச்சு அனங்கசேனை ஓரளவு என்ன நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அனங்கசேனை ஒன்றும் சொல்லலை. அரசர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அரசர் சொல்றாரு, அன்பே, எல்லாரும் நான் உன் மேலே சந்தேகப்படுவேன்னு நினைக்கலாம், ஆனால் நான் உன் மேலே சந்தேகப்படலை. நீ உண்மையை சொல்லு, நீ இவனை நண்பனா ஏற்றுக்கிட்டு இந்த பழத்தை நீ அவன்கிட்ட கொடுத்தியா அப்படின்னு கேட்க அனங்கசேனை தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அனங்கசேனை உண்மையை ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் அல்ல, பத்ருஹரி கூட ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் வாழ்ந்ததையும் சொல்லிடுறாங்க. அரசே, நான் உங்களை முழு மனசோட ஏற்றுக்கலை, நான் முழு மனசோட உங்கள் கூட மனைவியாக வாழலை, எனக்கு என் நண்பனைத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த கேட்ட பத்ருஹரி வாழ்க்கையே வெறுத்து போயிடுறாரு. பத்ருஹரி ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறாரு, அந்த குதிரையிலாட சேவகனையும்
இந்த அரசியையும் கொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றத ஒத்துக்கிட்டு பொறுமையா எழுந்து நின்று அனங்கசேனை கிட்ட சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்வையும் என்னுடைய மனதையும் அறிவையும் என்னுடைய வீரத்தையும் என்னுடைய அரச வாழ்வையும் உன் காலில் வச்சேன். ஆனா நீ எளிதில் அதை எட்டி உதைச்சிட்ட. என் வாழை உருவி உங்க 2 பேர் தலையையும் வெட்டணும்னு எனக்கு விருப்பம். ஆனா அது செய்யறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய உடலை மறைக்க என்ன ஆடை தேவையோ அந்த ஆடையை மட்டும் உடுத்திக்கிட்டு எல்லா நகைகளையும் கழட்டி நீ அரண்மனைக்கு கொடுத்துடணும். உன்னை பட்ட மகரிஷி, அதாவது மகாராணின்ற பதவியிலிருந்து நான் விலக்குறேன். இந்த குதிரை சேவகனை கூப்பிட்டுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு போய் நீ வாழ்ந்துக்கோ. உன்னுடைய காலடி தடமோ உன்னுடைய மூச்சு கூட கன்னியாபுரத்துல இருக்கக்கூடாது. என் பார்வைக்கு மறைவா இங்கிருந்து உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி கோவமா பத்ருஹரி அங்கிருந்து கிளம்பி ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டத்துக்கு போறாரு. அந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்துல விக்ரமாதித்யன், பட்டி, அது மட்டுமல்ல எல்லா அமைச்சர்களும் இருக்காரு. அப்ப பத்ருஹரிய சமாளிக்க முடியாம விக்ரமாதித்யனும் பட்டியும் தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பத்ருஹரி கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆறா ஓடுது. என்னதான் பத்ருஹரி அரசனா இருந்தாலும் விக்ரமாதித்யனுக்கும் பட்டிக்கும் பத்ருஹரி தம்பி. அவங்க அப்பாவோட ஆசைக்காக தான் அவனை அரியணை ஏத்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன்ற முறையில பத்ருஹரிய சமாதானம் பண்றதுக்காக என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே பிரயோஜனம் இல்லாமலே போயிடும். பத்ருஹரி அவ்வளவு கவலையா இருப்பாரு. கடைசியா பத்ருஹரி தன்னுடைய அரச பதவியை துறக்கிறதுன்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஒரு மனிதன் ஏமாறலாம், ஒரு கணவன் ஏமாறலாம், ஆனா ஒரு அரசன் ஏமாறவே கூடாது. அதுவும் பட்ட மகரிஷியாலேயே ஏமாத்தப்படுறது ரொம்ப பெரிய அவமானம். அதனால நான் என்னுடைய பதவியை துறந்து துறவரம் போறேன். துறவரம் தான் எனக்கு மன அமைதியை கொடுக்கும். இனிமேல் யாரு மேலையும் நம்பிக்கை வைக்கிறேன்ற ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது விக்ரமாதித்யா. பட்டி, நீ நல்ல ஒரு அமைச்சனாவும் விக்ரமாதித்யனுக்கு வலது கையாவும் இருந்து ஆட்சி புரியணும். விக்ரமாதித்யா, நீ அடுத்த அரசனா இருந்து கன்னியாபுரத்தை சொர்க்கபுரமா மாத்தணும். இதுதான் என் ஆணை, இதுதான் என் ஆசைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு பத்ருஹரி. இதை கேட்ட விக்ரமாதித்யனுக்கும் பட்டிக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. விக்ரமாதித்யனும் பட்டியும் பத்ருஹரியை எப்படியாவது சமாதானம் பண்ணிடலான்னு சொல்லி பத்ருஹரி பின்னாடியே போறாங்க. ஆனா பத்ருஹரி தன்னுடைய அரண்மனை அறைக்குள்ள போய் கதவடிச்சவரு அரச கோலத்தை கலைச்சிட்டு ஆண்டி கோலமா வெளியே வராரு. வெளியே விக்ரமாதித்யன் கிட்டையும் பட்டி கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி அடர்ந்த காட்டுக்குள்ள போறாரு. அவரை வழி அனுப்ப மனசு இல்லை, ஆனா இருந்தாலும் அவரோட வாக்க மதிக்கணும்ன்றதுக்காக விக்ரமாதித்யனும் பட்டியும் அவர் சொன்னதை மனசார ஏத்துக்கிறாங்க. பத்ருஹரி அங்கிருந்து காட்டுக்கு போய் அவருடைய மூத்த சகோதரரான வல்வரிஷிய பார்த்து முறையா துறவரம் மேற்கொள்றாரு. இப்படித்தான் எங்க அரசர் அரியவை ஏறினாரு. அந்த அரசவையில ஒரு சிங்கம் மாதிரி, ஒரு தர்மத்துக்கே ஒரு வேறு வடிவான மனிதர் மாதிரி ஆட்சி புரிந்து வந்தாரு. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும் கன்னியாபுர மக்களையும் மற்ற நாட்டு மக்களையும் கைவிடாத ஒரே பேரரசர் எங்க விக்ரமாதித்ய மகாராஜான்னு அவரோட கதையை சொல்லி முடிச்சது இந்த முதல் பதுமை. இதை கேட்டதும் போஜராஜனுக்கு அடுத்தடுத்து என்ன ஆச்சுன்றத கேட்கணும்னு ரொம்ப ஆசை. உடனே போஜராஜன் கேட்கிறாரு, அடுத்து என்ன நடந்தது? விக்ரமாதித்ய மகாராஜா எப்படி 2000 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சு வந்தாரு? ஒரு மனிதனா பிறந்தா 100 - 150 ஆண்டுகள் தானே வாழ்நாள். விக்ரமாதித்ய மகாராஜாவால எப்படி 2000 ஆண்டுகள் வாழ முடிஞ்சதுன்னு கேட்க 2வது பதுமை கதை சொல்ல தொடங்குச்சு. அந்த கதையை நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். இப்போ எல்லாரும் நிம்மதியா கண்களை மூடி தூங்க போங்க.